அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்று நீங்கள் சிறப்பிக்க காத்துக்கொண்டு இருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாசினி சிவகுமார் அவர்கள். அவருக்கு திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை மனமாற கூறிக்கொண்டு இந்த கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அருமையான இந்த சுபாசினி சிவகுமாரின் கவிதையும் கானத்துக்குள் நுழையும் முன் அழகான ஒரு பாடலோடு SRS தமிழ் வானொலியில் இணைந்து சிறப்பிப்போம். உங்களோடு சிறப்பிக்க நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை.
ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் சுபாசினி சிவகுமார் அவர்கள் எழுதிய கவிதையும் கானத்தின் முதல் தலைப்பு இசை குடும்பம். அழகான ஒரு தலைப்பு. அவருடைய கவி வரிகளை பார்க்கலாம். இயற்கையில் பிறந்த இசையே ராகத்தையும் ஸ்ருதியையும் சேர்த்து போற்றுவேன் உன்னையே. இயற்கையில் பிறந்த இசையே ராகத்தையும் ஸ்ருதியையும் சேர்த்து போற்றுவேன் உன்னையே. விண் தூவும் மழையும் மண்ணில் இசை பாடுகிறது, உருவமில்லா காற்றும் தழுவிச் செல்கின்றது. இசை காதலில் மயங்கியது செவியும் நம் மனதும். விண் தூவும் மழையும் மண்ணில் இசை பாடுகிறது, உருவமில்லா காற்றும் தழுவிச் செல்கின்றது. இசை காதலில் மயங்கியது செவியும் நம் மனதும். நமது இசை குடும்பத்தில் ஆதார சுருதியாக அன்னையும், அதற்கேற்ற லயமாக தந்தையும். ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் போது ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்ததே நல்ல இசை குடும்பமாகும். நமது இசை குடும்பத்தில் ஆதார ஸ்ருதியாக அன்னையும், அதற்கேற்ற லயமாக தந்தையும். ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் போது ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்ததே நல்ல இசை குடும்பமாகும். இசை குடும்பம் என்ற தலைப்பினூடாக அழகான வரிகளில் அவர் வடித்த இந்த கவிதைக்கு தெரிவு செய்த பாடல் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை. கேட்டு பார்ப்போமா? எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. அவன் வாய் குழலில் அழகாக
வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகா அமுதம் ததும்பும் இசையா. அழகிய இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த கவிதையின் தலைப்பு எனக்கு வரமாக கிடைத்த தேவதையே. ஆஹா, அருமையான ஒரு தலைப்பு. தன் மகளை நினைந்து எழுதியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகின்றது. நீ கனவா இல்லை காற்றா, மழையில் நனையும் மலரா, மனதை மயக்கும் இசையா, இயற்கை செய்த சிலையா, உன்னில் நான் யாரோ பெண்ணே, உனக்காகவே என்னை படைத்தானோ இறைவன். நீ கனவா இல்லை காற்றா, மழையில் நனையும் மலரா, மனதை மயக்கும் இசையா, இயற்கை செய்த சிலையா, உன்னில் நான் யாரோ பெண்ணே, உனக்காகவே என்னை படைத்தானோ இறைவன் என்று அழகாக ஒரு 4 வரிகளில் தன் கவியை தந்திருக்கின்றார். எனக்கு வரமாக கிடைத்த தேவதையே என்பதற்காக. பாடல் கனவா இல்லை காற்றா, காற்றோடு வருகின்றது SRS தமிழ் வானொலியில் உங்கள் செவிகளை தழுவிட. கனவா இல்லை காற்றா, கனவா நீ காற்றா, கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையானே. இப்படி உன்னை ஏந்திக் கொண்டு இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் ஆயிடவா. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி. நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் கூட எடையிழக்கும், இன்று கண்டே நடி, அதை கண்டு கொண்டே நடி. நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் கூட எடையிழக்கும், இன்று கண்டே நடி, அதை கண்டு கொண்டே நடி. காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது. காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது. உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம்
மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையா செய்த சிலையானி. உங்கள் மனங்களையும் செவிகளையும் அழகாக தழுவி செல்கின்றது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாசினி சிவக்குமார் அவர்கள். அவருடைய அடுத்த கவிதையின் தலைப்பு மயில். அழகான ஒரு பறவை. அந்த அழகு மயிலை எப்படி வர்ணித்து இருக்கின்றார் என்று பார்ப்போம். மயிலே மயிலே அழகு மயிலே ஆனந்தமாக நடனமாடும் மயிலே உன் சிறகுகளின் மென்மையால் தான் மயிலினம் மெல்லினம் ஆனதோ. மயிலே மயிலே அழகு மயிலே ஆனந்தமாக நடனமாடும் மயிலே உன் சிறகுகளின் மென்மையால் தான் மயிலினம் மெல்லினம் ஆனதோ. மழையைக் கண்டதும் உன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் உடலெங்கும் வண்ண வண்ண கோலம் போன்ற ஓவியங்களும் அழகு. அற்புத மயிலே உன் ஆனந்த நடனத்தை கண்டு ரசிக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம். மழையைக் கண்டதும் உன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் உடலெங்கும் வண்ண வண்ண கோலம் போன்ற ஓவியங்களும் அழகு. அற்புத மயிலே உன் ஆனந்த நடனத்தை கண்டு ரசிக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று மயிலை அவ்வளவு அழகாக வர்ணித்து, மயிலே மயிலே உன் தோகை எங்கே கொண்டு வருகின்றார்கள் ரவிஷான் மாஸ்டர் அவர்களும் துவாசிகா ரவிஷான் அவர்களும். மயிலிறகை உங்கள் SRS தமிழ் வானொலியில். மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே உன்னூஞ்சல் இங்கே குளிர்காலமல்லவோ தனிமையில் விடலாமோ தளிருடன் தொடலாமோ. மயிலே 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 உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே பொன்னோஞ்சல் இங்கே ஒரு சொந்தமில்லையோ உறவுகள் வளராதோ நினைவுகள் மலராதோ. மயிலே 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 தென்றல் தாலாட்ட தென்னை இருக்க அது தன்னை மறக்க. தென்றல் தாலாட்ட தென்னை இருக்க அது தன்னை மறக்க. நீ எனக்கு நான் இருக்க நான் முழுக்க தேன் மணக்க. பனிவாய் மலரே பல நாள் நினைவே அறவா தரவா பெறவா நான் தொடவா. மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே உன்னூஞ்சல் இங்கே ஒரு சொந்தமில்லை
விடலாமோ தளிருடல் தொடலாமோ. அடுத்த கவிதையின் தலைப்பு மின்னல் என்று வருகின்றது கவிதையும் கானத்தில். மேகங்களில் கவிதை எழுதும் மின்னலே அடிக்கடி என் இதயத்தை வருத்தாதே. மேகங்களில் கவிதை எழுதும் மின்னலே அடிக்கடி என் இதயத்தை வருத்தாதே. மின்னொளியாளனே உன் அழகில் நான் என்னையே மறந்து விட்டேன். மின்னொளியானே உன் அழகில் நான் என்னையே மறந்து விட்டேன். மின்னொளியானே உன் அழகில் நான் என்னையே மறந்து விட்டேன். அவளோ மின்னல் கீற்றாய் என் இதயத்தை தாக்கி புயலாய் மனம் புகுந்து என் இதயத்தில் சூடிக்கொண்டாள். அவளோ மின்னல் கீற்றாய் என் இதயத்தை தாக்கி புயலாய் மனம் புகுந்து என் இதயத்தில் சூடிக்கொண்டாள். இந்த மின்னலைக்காக பிடித்து வருகின்றார். அந்த மின்னலை பிடித்து வருகின்றார் இந்த SRS தமிழ் வானொலியினூடாக சுபாசினி சிவகுமார் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படிக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணி தாம் பிரம்மனும் மூச்சையுற்றார். மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படிக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூச்சு நிற்றார். அவளின் நாசிக்குள் நுழைந்த காற்று தூரிரை கடவி திரும்பும் போது மூச்சம் அடைந்து ராகங்கள் ஆகிறதே. ஓ மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் போது மூச்சை அடைத்து முத்தங்கள் ஆகிறதே. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பின் என்று படித்து வீதியில் விட்டு விட்டார். நிலவினோடிய பிடித்து பாலினில் நினைத்து கன்னங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து இரண்டு பஞ்சுகள் அமைத்து பெண்மையை சமைத்திட்டார். அழகு என்பது ஆண் பாலா பெண் பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. கவிதை என்பது மொழியின் வடிவம் எனக்கு கருத்தும் இன்று ஊழிந்து. கவிதை என்பது கன்னி வடிவமடா. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டார். மின்மினி பிடித்து கண்களை பறித்து கண்மணி கண் பறித்தார். தங்கத்தை எடுத்து அம்மியில் அரைத்து மஞ்சளை நினைத்து கன்னத்தில் குடைத்து ஜீவனை எடுத்தார்.
காவி துறவிக்கும் ஆசை வளர்த்தவள் கரும்பு புல்லுக்கும் ஆண்மை கொடுப்பவள் பெண்களின் நெஞ்சுக்குள் பித்தம் கொடுப்பவளே ஓ தெரிந்த பாகங்கள் உயிரை தந்திட மறைந்த பாகங்கள் உயிரை வாங்கிட ஜனனம் மரணம் ரெண்டும் தருபவளே மின்னலை பிடித்து மேகத்தை துடித்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். அருமையான ஒரு பாடல். ஆஹா, அற்புதமான இன்றைய கவிதையும் கானத்தினை SRS தமிழ் வானொலியில் நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்றைய SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தை அழகாக எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாசினி சிவகுமார் அவர்கள். அற்புதமான அந்த கவிகளுக்கு அழகான பாடல்களையும் தெரிவு செய்து வழங்கிய அவருக்கு திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆக்கங்கள் தொடர்ந்து SRS தமிழ் வானொலியில் சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்து இதை கேட்டு வாழ்த்திய அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் மனதை தொட்ட ஒரு பாடலோடு இன்றைய SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருட்டா என்னதோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சு என்னவோ நினைச்சு நானும் நான் நினைச்சு ஞாபகம் வரது யோசிச்சா தெரியும் யோசனை வரல தூங்கனா விளங்கும் தூக்கம் வரல பாடுறேன் மெதுவா உறங்கு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் எந்தெந்த இடங்கள் தொட்டால் ஸ்வரங்கள் துள்ளும் சுகங்கள் கொஞ்சம் நீ சொல்லித்தான் சொர்க்கத்தில் இருந்து யாரோ எழுதும் காதல் கடிதம் இன்றுதான் வந்தது சொர்க்கம் வெண்ணிலே திறக்க